எக்ஸாம். ஸோ அது கவனமா பாருங்க. சாற்றுங்கால் என்பதன் பொருள் சொல்லும் பொழுது. சாற்றுங்கால் என்பதன் பொருள் சொல்லும் பொழுது. அடுத்து பாருங்க, வலுவா என்பதன் பொருள் தவிராது. வலுவா தவிராது. ஸ்பெல்லிங்கும் பார்த்துக்கோங்க. மேதினி உலகம், இது தெரியும். பட்டாங்கு என்பதன் பொருள் அறநூல். பட்டாங்கு என்பதன் பொருள் என்ன? அறநூல். அடுத்து கற்றா என்பதன் பொருள் என்ன? கன்றை உடைய பசு. கற்றா என்பதன் பொருள் என்ன? கன்றை உடைய பசு. வெட்டனவை என்பதன் பொருள் என்ன? வன் சொற்கள். வெட்டனவைனா என்னது? வன் சொற்கள். வேலம் அப்படின்னா யானை. வேலம்னா யானை. அடுத்து மெத்தனவை என்பதன் பொருள் இன் சொற்கள். வெட்டனவைனா வன் சொற்கள், மெத்தனவைனா இன் சொற்கள். வேலம் என்பது யானை. பட்டுருவும் என்பதன் பொருள் அன்பு ஊடுருவி செல்லும். பட்டுருவும் என்பதன் பொருள் அன்பு ஊடுருவி செல்லும். கோழி பஞ்சு, மெல்லிய பஞ்சு. ஓகேயா? கோழி பஞ்சு, மெல்லிய பஞ்சு. அடுத்து நெட்டியுறு பாறை. இது என்னன்னா, இரும்பு கடப்பாறை தான் அந்த நெட்டியுறு பாறை அப்படி சொன்னாங்க. அந்த உருக்குறதுக்கு தான் அந்த பேரு. ஸோ நெட்டியுறு பாறைங்கிறது இரும்பு கடப்பாறை. நெக்கு விடும், பிளந்து விடும். என்ன செய்யணும்? ரெண்டா பிளந்துரும். பிளந்து விடும். நெக்கு விடும்னா பிளந்து விடும். களிப்புனா மகிழ்ச்சி. நித்திலம் அப்படிங்கிறது முத்து. இது கேட்டிருந்தாங்க. கொஸ்டின்ஸ்ல எக்ஸாம்ல வந்திருக்கு. களிப்பு வந்திருக்கு, மகிழ்ச்சி. நித்திலம்னா முத்து, இதுவும் வந்திருக்கு. ஆன்றோர் பெரியோர். ஆன்றோர்னா என்னது? பெரியோர். இகழ்ச்சி அவமதிப்பு, இது வந்திருக்கு. இகழ்ச்சி அவமதிப்பு, ஆன்றோர் பெரியோர். அவ்வளவுதாங்க, முடிக்க போறோம் பாருங்க. 100 கொஸ்டின் கடகடன் ஓடிடுச்சு. அடுத்து மிக்கார். மிக்கார் என்பதன் பொருள் என்ன? அறிவில் மேம்பட்டவர் அல்லது உயர்ந்தோர் ஆவார். சரி. எல் துணை, எள் அளவு என்பதன் பொருள். எள் துணை அப்படிங்கிற பொருள் என்ன? எள் அளவு. மாண்பு என்பதன் பொருள் பெருமை. மாண்பு என்பது பொருள் பெருமை. களிப்பு என்பதன் பொருள் மகிழ்ச்சி. கரிப்பு என்பது பொருள் மகிழ்ச்சி. முயற்சி என்பதன் பொருள் ஊக்கம். முயற்சி என்பதன் பொருள் ஊக்கம். அடாத செயல் என்பதன் பொருள் தகாத செயல். தகாத செயல். ஆணவம் என்பதன் பொருள் செருக்கு. ஆணவம் என்பதன் பொருள் செருக்கு. ஏய்த்தல் என்பதன் பொருள் ஏமாற்றுதல். ஏய்த்தல் என்பதன் பொருள் ஏமாற்றுதல். சுகம் என்பதன் பொருள் நலம். சுகம் என்பதன் பொருள் நலம். செல்வாக்கு என்பதன் பொருள் சொல்லுக்கு மதிப்பு. செல்வாக்கு என்பதன் பொருள் சொல்லுக்கு மதிப்பு. தந்திரம் என்பதன் பொருள் சூழ்ச்சி. நெறிப்படுத்துதல் என்பதன் பொருள் வழிகாட்டுதல். பரவசம் மகிழ்ச்சி. பிரமாதம் பெருஞ்சிறப்பு. ஓகேயா? இது எல்லாமே ஓரளவு நம்ம எழுதிடுவோம். ஏன்னா நெறிப்படுத்தலாம், வழிகாட்டுதல் தெரியும். தந்திரம்னா சூழ்ச்சி தெரியும். செல்வாக்குனா சொல்லுக்கு மதிப்பு தெரியும். சுகம் அப்படின்னா நலம் தெரியும். அதுக்கப்புறம் பிரமாதம் அப்படின்னா பெருஞ்சிறப்பு. இதுதான் கொஞ்சம் வித்தியாசமா நமக்கு தெரியுது. மற்றபடி எழுதிடுவோம், ஞாபகம் இருக்கும். பெருஞ்சிறப்பு. விவாதம் அப்படின்னா தர்க்கம். இது என்ன விவாதம் பண்றியா, தர்க்கம் பண்றியா அப்படின்னு கேட்பாங்க. இசைந்து சொல்லுங்க. இசைந்து அப்படிங்கிறது பொருள் என்ன? ஏற்றுக்கொண்டு. அதாவது என்ன சொன்னாலும் இசைந்து போ அப்படின்பாங்க. ஏற்றுக்கொண்டு. பின்னாக்கு அப்படின்னா என்னதுன்னா, அது எண்ணெய் எடுத்த பின்னாடி மிஞ்சு கிடக்கக்கூடிய அந்த சக்கை தான் பின்னாக்கு. புண்ணாக்குன்னு சொல்லுவோம்ல, அதாவது பின்னாக்கு அப்படிங்கிறது எண்ணெய் எடுத்த பின் மிஞ்சும் சக்கை. அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, அவ்வளவுதான் முடிக்க போறோம் பாருங்க. கடகடன் முடிச்சிடலாம். பவ்வம் என்பதன் பொருள் கடல். பவ்வம் என்பதன் பொருள் என்ன? கடல். அசடு என்பதன் பொருள் பேதைமை. அசடு என்பதன் பொருள் பேதைமை. கேளிர் உறவினர். கேளிர் என்பதன் பொருள் உறவினர். செம்மை என்பதன் பொருள் சிறப்பு. செம்மை என்பதன் பொருள் சிறப்பு. நல்கூர்ந்தார் என்பதன் பொருள் வறுமையுற்றவர். நல்கூர்ந்தார் என்பதன் பொருள் வறுமையுற்றவர். பாதிப்பு என்பதன் பொருள் விளைவு. பாதிப்பு என்பதன் பொருள் விளைவு. நல்கூர்ந்தார்னா என்னது? வறுமையுற்றவர். செம்மைனா சிறப்பு. கேளிர்னா உறவினர். அசடுனா பேதமை. பவ்வம்னா கடல். நல்கூர்ந்தார்னா வறுமையுற்றவர். ஓகேவா? புலனம் அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலம்னா வாட்ஸ்அப். அடுத்து போயிடலாம். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அந்த இது முடிஞ்சிச்சு பொருள். உயிரெழுத்துக்கள் 12. இப்ப எழுத்துக்களை பத்தி பார்த்துடலாம். கொடுத்துருந்தாங்க, இது எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12 இருக்கு. மெய்யெழுத்துக்கள் 18 இருக்கு. இப்ப இது ரெண்டு சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்றோம்? முதல் எழுத்துக்கள் அப்படிங்கிறத சொல்றோம்.
அப்புறம் வந்து ஆயுத எழுத்து ஒன்னே ஒண்ணு, அது நம்ம எல்லாரும் தெரியும். உயிர் மெய் எழுத்து அப்படின்னு பார்த்தோம்னா 216. மொத்த தமிழ் எழுத்துக்கள் பார்த்தோம்னா 247. அவ்வளவுதாங்க. தெரியும், நம்ம ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணிக்கிறோம். ஆயுத எழுத்து தமிழ்ல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அதுக்கு என்ன பேரு? மற்றொரு பேர்னா தனிநிலை அப்படின்னு சொல்லுவோம். ஆயுதம் அதெல்லாம் சொல்லிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மதுரை தமிழ் ஆசிரியரோட மகன் தான் யாரு? பூதஞ்சேந்தனார். இனியவை நாற்பது எழுதியவர் யாரு? பூதஞ்சேந்தனார். அவர் யாரு பையன்? மதுரை தமிழ் ஆசிரியரோட மகன். இனியவை நாற்பது எத்தனை பாடல்களை கொண்டது? 40 பாடல்கள். அதான் இனியவை 40 பாடல்களை கொண்டது. நூலகம் என்பதை எப்படி பிரிக்கலாம்? நூல் கூட்டல் அகம். அடுத்து படிப்புதான் ஒருவர் உயர வழி என கூறியவர் யார்? காமராஜர். ஓகேவா? காமராஜர். அடுத்து பார்ப்போம். புத்தகங்களை படிப்பதையே வழக்கமாக கொண்டிருங்கள், வழக்கமாக்குங்கள் என கூறியவர் யார்? அப்துல் கலாம். புத்தகத்தை நம்ம எப்பயுமே படிச்சுட்டே இருக்கணும், அதை வந்து பழக்கப்படுத்துங்க, வழக்கமாக்குங்க அப்படின்னு சொன்னது யாரு? அப்துல் கலாம். டாக்டர் APJ அப்துல் கலாம். ஓகேவா? ஞாபகம். குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு நாள் ஜூன் 12. இது ரொம்ப தடவை கேட்டாங்க. குழந்தை தொழிலாளரோட ஒழிப்பு நாள் ஜூன் 12. ஈரடியான வெண்பா எது அப்படின்னு கேட்டானா குறட்பா. திருக்குறள். ஈரடி வெண்பா குறட்பா என அழைக்கப்படுகிறது. அடுத்து உலக கதை சொல்லல் நாள் மார்ச் 20. உலக கதை சொல்லல் நாள் என்னது? மார்ச் 20. ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் உள்ளது? தருமபுரி மாவட்டம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்துல இருக்கு? தருமபுரி மாவட்டம். அடுத்து பாருங்க, ஒகேனக்கல் புகையும் கல்பாறை வந்து ஒகே அப்படிங்கிறது அழைக்கப்படுது. அந்த புகை ஒகே என்றால் என்னது? புகை என்று கன்னடத்தில் அத்தவ கன்னட பேர் தான் அங்க வச்சிருக்காங்க ஒகேனக்கல் அப்படிங்கிறது. புகையும் கல்பாறை. அடுத்து தேசநாதீஸ்வரர் கோயில் அதியமான் காலத்தில் சேர்ந்த கோயில். அதாவது தேசநாதீஸ்வரர் கோயில் அப்படிங்கிறது அதியமான் காலத்துல சார்ந்த கோயில் அப்படின்னு அர்த்தம். சரியா? தேசநாதீஸ்வரர் கோயில் இது ஒரே ஒரு வரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது முக்கியமானது அப்படிங்கிறக்காண்டி நான் சேர்த்துக்கிட்டேன். இப்ப இவங்க எப்படி கேட்பாங்கன்னா, தேசநாதீஸ்வரர் கோயில் வந்து எந்த காலத்தை சார்ந்தது, இல்லைன்னா யார் காலத்தை சார்ந்தது? அதியமான் காலத்தை சார்ந்த கோயில் அப்படின்னு சொல்லணும். கடல் மட்டத்துல இருந்து ஒகேனக்கல் வந்து எத்தனை அடி உயரம் இருக்கு? 1500 அடி உயரம் இருக்கு. தமிழ்நாட்டுல கோடை வாழிடமா திகழக்கூடியது எது அப்படின்னா, நம்ம எப்பயுமே வெயில் அடிக்குதுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஊட்டி அப்படின்னு தான் சொல்லுவோம். அது எங்க இருக்கு? நீலகிரி மாவட்டத்துல இருக்கு. தமிழ்நாட்டோட கோடை வாழிடம் ஊட்டி. அடுத்து பார்ப்போம். மலைகளின் அரசின்னு சொல்றாங்க, அதையுமே ஊட்டி. அது ஒரு லைன் கேக்குறாங்க, போன வாட்டி கேட்டாங்க. மலைகளின் அரசி என அழைக்கப்படும் ஊர் எதுனா ஊட்டி. அது எங்க இருக்கு? நீலகிரி மாவட்டம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீலகிரி மாவட்டம். அடுத்து வந்து இணை எழுத்துக்கள் பத்தி ஒரு அறிமுகம் கொடுத்திருந்தாங்க, இலக்கணத்தை இப்பயே கொடுத்துட்டாங்க. அது வந்து எழுத்துக்கு இனமாக வருவதுதான் இணை எழுத்துக்கள். இது வந்து என்ன பண்ணும்னா, உயிரெழுத்துல வந்து குறில் எழுத்துக்கு இனமா நெடில் எழுத்து வரும். மெய்யெழுத்துல வந்து வல்லின எழுத்துக்கு இனமா மெல்லின எழுத்துக்கள் வரும். அதுதான். அப்புறம் இடைநிலத்துக்கு இணை எழுத்துக்கள் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் இது வந்து பாருங்க, இதுவும் கேட்டிருந்தாங்க. இது வந்து ஒவ்வொரு வாட்டியும் கேட்குறாங்க. இது கூட தெரியாமலா இருக்க போறோம் அப்படின்னு நினைப்போம். ஆனா அங்க போய் மொக்க வாங்கிடுவோம். ஸோ அதனால கவனிச்சுக்கிடுவோம். அந்த கமா அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து கார்புள்ளி. அப்புறம் இந்த மாதிரி ஒரு புள்ளி மேல இருக்கும், ஒரு கமா கீழே இருக்கும். இது வந்து அரை புள்ளி. கமாங்கிறது காலு. அதுக்கப்புறம் இது வந்து என்னதுன்னா அரை. சரியா? இது வந்து அரை. அதுக்கு அடுத்து 2 புள்ளி இருந்துச்சுன்னா அது முக்கால். அப்புறம் வந்து ஒரே ஒரு புள்ளி இருந்துச்சுன்னா அது முற்றுப்புள்ளி. அவ்வளவுதான். அலைபேசியை வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா மார்டின் கூப்பர். அலைபேசியை முதல்ல கண்டுபிடிச்சது யாரு? அலைபேசினா என்னது? நம்ம இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இதுதான் வந்து அலைபேசி. ஓகே. அடுத்து வந்து பாருங்க, தலைகீழாக கூடு கட்டி வாழும் பறவை எது? தூக்கணாங்குருவி தான் தலைகீழா கூடு கட்டி வாழும். வானின் அமுதம் என்று அழைக்கப்படுவது எது? மழைநீர். வானோட அமுதம்னாலே வானத்துல இருந்து எது வரும்? தண்ணி தான் வரும், நீர் தான் வரும். அது என்ன சொல்லுவோம் நம்ம? மழைநீர். அவ்வளவுதான். தலைகீழாக கூடு கட்டி வாழும் பறவை அப்படின்னு பார்த்தோம்னா தூக்கணாங்குருவி. ஞாபகம் வச்சுக்கோங்க, தூக்கணாங்குருவி. அந்த கூடு எல்லாருமே பார்த்திருக்கோம். தூக்கணாங்குருவி கூடு தான் ரொம்பவே அழகா இருக்கும். அடுத்து நல்வழி பாடலே இப்ப நல்வழி பாடல் இருக்குல்ல, அதுல கடவுள் வாழ்த்து பாடலோடு சேர்த்து மொத்தம் எத்தனை பாட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. 41 வெண்பாக்கள். எத்தனை வெண்பாக்கள்? 41 வெண்பாக்கள். அவ்வளவுதான். அடுத்து பாருங்க,
தமிழ் தமிழ் அப்படின்னு சொன்னோம்னா எப்படி ஒலிக்கும்னா அமிழ்து அமிழ்து அப்படின்னு ஒலிக்கும். செந்தமிழ் நாடெனும் போதினிலே என்ப தேன் வந்து பாயுது காதினிலே. பாடினது யாரு? பாரதியார். இப்ப எக்ஸாமுக்கு கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அடுத்து யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என பாடியவர் யார்? பாரதியார். யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யாரு? பாரதியார். தமிழுக்கு அமுதென்று பேர் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் என கூறியவர் யாரு? பாரதிதாசன். பாரதிதாசன். தமிழுக்கு அமுதென்று பேர் அப்படிங்கிற பாடல பாடினது யாரு? பாரதிதாசன். அடுத்து பாருங்க, முத்தமிழ் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம்? இயல், இசை, நாடகம் வந்துருச்சா? இதுல இயல் அப்படிங்கிறது எழுத்து நடை, இசைங்கிறது பாடல், நாடகங்கிறது தான் அங்க அசைவுகள். அடுத்து கீழடி ஆய்வு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த வாட்டி இல்ல போன வாட்டி வந்துச்சு இந்த கொஸ்டின். சிவகங்கை மாவட்டத்துல இருக்கு. கீழடி அகழ்வாய்வு எங்க இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. எந்த மாவட்டம்னு கேட்டிருந்தாங்க. ரொம்ப ஈஸியானது, சிவகங்கை மாவட்டம். கீழடி அகழ்வாய்வு எங்க நடந்துச்சு? சிவகங்கை மாவட்டம். இதில் அகழ்வாய்வு மூலம் நம்மளுக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா, தமிழ் மொழி தான் ஆதி தமிழர்கள் மொழி அப்படின்னு சொல்லி புலப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்ற கூற்று உடைய கணியன் பூங்குன்றனார். யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்ற கூற்று யாருடையது அப்படின்னு கேட்பாங்க. கணியன் பூங்குன்றனார். இது வந்து எதுல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா புறநானூற்றுல. சரியா? எதுல இடம்பெற்றிருக்கு? புறநானூற்றுல. ஏன் வச்சுக்கிட்டீங்களா? அடுத்து பார்ப்போம். அவ்வளவுதான், முடிய போகுது. 12/10/2004 அன்று நடுவண் அரசால் செம்மொழி தனித்து இயங்க வல்லது என அறிவித்தது. செம்மொழி வந்து என்னது? தனித்து இயங்க முடியும் அப்படின்னு அறிவித்த ஆண்டு எதுனா 2004. இப்ப எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. செம்மொழி அறிவித்த ஆண்டு 2004. தமிழக அரசால் செம்மொழி அறிவித்த ஆண்டு 2004. 12/10/2004 நடுவண் அரசால். அடுத்து தமிழரின் வாழ்வியல் நெறிகள் காணப்படும் நூல். தமிழர்களோட வாழ்வியல் நெறிகள் எல்லாத்துலயும் எதுல காணப்படும்னா திருக்குறள் தான் காணப்படும். தம்மை தமிழ் மாணவன் என கூறிக்கொள்வதில் எனக்கு பெருமை அப்படின்னு சொன்னது யாருன்னா ஜி.யு. போப்பு. அவர் தான் சொன்னாரு, தன்னையே தமிழ் மாணவன் என்ன சொல்லி கொண்டார். ஜி.யு. போப்பு. அடுத்து லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு லத்தீன் மொழி சொல்லான லெங்குகா என்பதிலிருந்து வந்தது. எதுல? லத்தீன் மொழி சொல்லான லெங்குகா அப்படிங்கிறது வந்ததுதான் இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது சொல். ஓகேவா? அடுத்து பாருங்க, 179வது கேள்வி. தொலைக்காட்சியை கண்டறிந்தவர் யார்? ஜான் லெகியர்ட். தொலைக்காட்சியை கண்டவர் யார்? கண்டறிந்தவர் யார்? ஜான் லெகியர்ட். ஜான் லெகிபியர்ட். சாரி, ஜான் லெகிபியர்ட். அடுத்து விமானத்தை கண்டறிந்தவர் எல்லாருக்குமே தெரியும், ரைட் சகோதரர்கள். ஸோ அதுல வந்து பேர் சரியா கிளாரிட்டியா தெரியாதும் நம்மளுக்கு. ஸோ அதனால அந்த மாதிரி கொடுத்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணலாம்ல. ஸோ அதனால பேரோட கொடுத்துருக்கேன். ஆல்பர்ட் ரைட்டு ஒருத்தர் பேரு, இன்னொருத்தர் பேரு வில்பர்ட் ரைட். ஆல்பர்ட் வில்பர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் ரைட் சகோதரர்கள். எதை கண்டுபிடிச்சாங்கன்னா விமானத்தை, பறவையை பார்த்து கண்டுபிடிச்சாங்க. வானொலி யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? மார்கோனி. ரேடியோ யாரால கண்டுபிடிக்கப்பட்டது? வானொலி, மார்கோனி. பனிக்கரடி எந்த பகுதியில தான் வாழும்? ஆர்டிக் பகுதியில தான் வாழும் பனிக்கரடி. அது என்ன பிரியமா சாப்பிடும்? மூங்கில். ஓகேயா? பாலில்ல என்னென்ன இருக்கு? புரதம், கால்சியம், பொட்டாசியம், இது எல்லாமே பால்ல இருக்கு. பீக்கங்கா மிகுந்த நார்சத்து மிக்கது. பீக்கங்காங்கிறது நார்சத்து மிக்கது. அதாவது தோல் நோய் உள்ளவங்க பீக்கங்கா நிறைய சாப்பிடணும். அதை சாப்பிட்றவங்களுக்கு தோல் நோயும் வராது, வந்தாலும் அது குணமாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 185வது கொஸ்டின் வந்தாச்சு. பூண்டு அப்படிங்கிறது ரத்தத்துல உள்ள கொழுப்பை குறைக்கும். ரத்தத்துல உள்ள கொழுப்பை குறைக்கிறது இது பூண்டு. நம்மளுக்கு எவ்வளவு கொஸ்டின் இதுலயே இருக்கு பாருங்க. இதுல இருந்து நல்ல வேலை இதுல இருந்து நம்ம வந்து ஃபுல்லாவே, நான் கூட அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸே போகுதுன்னு நினைச்சேன். பட் வந்து இதையும் நான் எலாபரேட்டா கவர் பண்ணிடலாம் சொல்லி தான் இன்னைக்கு எடுத்தேன். பார்த்தா இதுல இன்னுமே நல்லா இன்னும் இருந்துச்சு. சரி கொடுத்துடலாம். யாரு வந்து பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க ஸ்கிப் பண்ணாம கவனிப்பாங்க, அவ்வளவுதான். பூண்டு அப்படிங்கிறது ரத்தத்துல உள்ள கொழுப்பை குறைக்கும். சரியா? அடுத்து பேரிச்சம்பழம். இது வந்து எந்த வகையை சார்ந்தது? பனை வகையை சார்ந்தது. அடுத்து பாத்தீங்கன்னா பறக்க தெரியாத பறவைன்னு பார்த்தோம்னா பென்குயின் தான். பறக்க தெரியாத பறவை பென்குயின். இந்த பிரிண்டிங் மிஸ்டேக்லாம் நம்ம விட்டுருவோம். கவனமா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கவனிங்க. தென்னிந்தியாவின் அணிகலன் அப்படின்னு சொன்னோம்னா எதுனா ஏற்காடு. தென்னிந்தியாவோட அணிகலன் அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்காடை தான் சொல்றாங்க. ஏற்காட்டோட உயரம் வந்து கடல் மட்டத்துல இருந்து 1515 மீட்டர் உயரம். ஏற்கனவே ஒகேனக்கல் என்ன சொன்னோம்? 1500 அடி. இது வந்து 1515 மீட்டர். அவ்வளவுதான் ஏற்காட்டு உயரம். கடல் மட்டத்துல இருந்து
1515 மீட்டர். மலைகளோட அரசி அப்படின்னு எதை சொல்றோம்? ஊட்டி, நீலகிரி மாவட்டத்துல இருக்கு. மலைகளின் இளவரசி என அழைக்கப்படுவது எது? கொடைக்கானல். அதாவது அரசி, அரசினா ஃபர்ஸ்ட் ராணி, மகாராணி யார் அப்படின்னா ஊட்டி. இளவரசினா அவங்க பொண்ணு, அப்ப அவங்க பொண்ணுன்னா யாருன்னா கொடைக்கானல். ஓகேவா? ஊட்டி, கொடைக்கானல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து திருப்பூர் குமரன், இவரை பத்தி கொஞ்சம் பார்த்துலாம் கொடுத்துருக்காங்க. திருப்பூர் குமரன் இவரோட இயற்பெயர் வந்து குமாரசாமி தான். இவருக்கு அந்த திருப்பூர்ல வந்து அந்த கொடிக்காத்த குமரன் அப்படிங்கிற அழைக்கப்பட்டனால திருப்பூர் குமரன்னே போட்டாங்க. ஏன்னா இவர் வந்து சென்னிமலை அப்படிங்கிற இடத்துலதான் பிறந்தாரு. 1904 அக்டோபர் 4 1904. இவரது திருப்பூர் குமரனோட இயற்பெயர் குமாரசாமி. இவர் அக்டோபர் 1904 அக்டோபர் 4 1904 அப்ப சென்னிமலைங்கிற இடத்துல பிறந்திருக்காரு. ஈரோடு மாவட்டம் பகுதியில நாச்சிமுத்து கருப்பாயி நாச்சிமுத்து கருப்பாயி அப்படிங்கிறவங்களுக்கு மகனாக பிறந்திருக்காரு. அவ்வளவுதான். இப்ப திருப்பூர் குமரனை பத்தி என்ன கொஸ்டின் கேட்டாலும் நீங்க எழுதிடுவீங்க. நான் மொத்தமா ஒரு சின்ன பேரா மாதிரி கொடுத்துட்டேன். திருப்பூர் குமரன் இவரது இயற்பெயரு குமாரசாமி. அக்டோபர் 4 1904 சென்னிமலையில ஈரோடு மாவட்டத்துல பிறந்திருக்காரு. யார் யாருக்கு பிறந்தார்னு கேட்டா நாச்சிமுத்தும் கருப்பாயி என்பவருக்கும் மகனாக பிறந்தார். இவரது சிறப்பு பெயர் கொடிக்காத்த குமரன். இவர் சிறப்பு பெயர் கொடிக்காத்த குமரன். ஓகேவா? 1904 அக்டோபர் 4 1904 ஞாபகம். அடுத்து வந்து கிரேக்கம், லத்தீன், சீனம், எபேரியம். கிரேக்கம், லத்தீன், சீனம், எபேரியம், ஹிப்ரு வடமொழி போன்ற மிக பழமையான நூல்கள் வந்து மொழிகள்ல இருக்கு அப்படின்னு அறிஞர்களால கூறப்பட்டிருக்கு. இது எல்லாமே பழமையான நூல், இது மொழிகள், பழமையான மொழிகள்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து மொத்த மொழிகளோட எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா 6000 மொழிகள் இருக்கு. அதுல 3000 மொழிகள் தான் பேச்சு மொழிகளா இருக்கு. எப்பயுமே பேச்சு மொழி இருக்கணும், எழுத்து மொழி இருக்கணும், அதுக்கு இலக்கணமும் இருக்குதான் அழியாம இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வியல் மொழி அப்படின்னு சொல்லி அறிமுகமானது வந்து தமிழ் வடமொழி தான் செவ்வியல் மொழியா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அணில் வந்து, அதாவது சவுண்ட்ஸ், இந்த அனிமல்ஸோட சவுண்ட்ஸ் சொல்லலாம் இங்கிலீஷ்ல, அது வந்து தமிழ்ல அணில் கீச்சிடும், குதிரை கனைக்கும். அணில் வந்து என்னப்படும்? கீச்சிடும். குதிரை கனைக்கும், கழுதை கத்தும், சிங்கம் முழங்கும், புலி உருமும். அடுத்து கோவை தலை, இது வந்து அந்த இது தாவரங்கள்ல கோவைங்கிறது தலை அப்படின்னு சொல்லுவோம். கோவை தலை சொல்லுவோம். மெய் சொல்லல் நல்லது என்று கூடியவர் யார்? பாரதியார். மெய் சொல்லல் நல்லது அப்படின்னு கூறினது யாரு? பாரதியார். சின்ன ராசா கண்ணூரங்கு அப்படிங்கிறது ஒரு தாலாட்டு